தீபா என்னை பத்தி பெருமையா பேசுறாங்கன்னா அது காரணம் லவ் இல்லைங்க, என் மேல வச்சிருக்க அக்கறை. சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். தமிழ் மாதிரி ஜோசப் மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கன்னா அது நான் பண்ண புண்ணியம். அதுக்காக அவங்க காட்டுற அக்கறையை தப்புன்னு சொல்ல முடியுமா? தீபா என் மேல காட்டுற அக்கறையும் அப்படிதாங்க. மனசறிஞ்சு நான் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டேன். அதுவும் தீபா மாதிரி பொண்ணுக்கு செத்தாலும் நினைக்க மாட்டேங்க. அவங்களும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. தயவு செஞ்சு இனிமே தீபாவை சந்தேகப்படாதீங்க. தீபா அப்படிப்பட்ட பொண்ணே இல்லைங்க. தீபாவை பத்தி பேசுறதா உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னா இனிமே அவங்கள பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். தப்பி தவறி கூட பேச மாட்டேங்க. நீங்க தீபா மேல நம்பிக்கை வைங்க, அவங்கள சந்தோஷமா பாத்துக்குங்க. எனக்கு அதாங்க வேணும். தேவையில்லாம சந்தேகப்பட்டதால உங்களுக்கு உங்க நிம்மதியும் போச்சு, எனக்கு ஏன் நிம்மதியும் போச்சு. இதெல்லாம் தேவையாங்க? சத்தியமா சொல்றேன், உங்க விஷயத்துல இனிமே நான் குறுக்கிடவே மாட்டேன். நீங்களும் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் பிரச்சனை தராம தீபாவையும் நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மற்றபடி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அதை மனசுல வச்சுட்டு எல்லாம் பண்ணுங்க. நான் வரேங்க. ஹலோ அக்கா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எக்ஸாம் இருக்குல்ல, அதான் கம்பைன் ஸ்டடிக்காக வந்தேன். ஓகே படிங்க. ஏங்க காஃபி போட்டு தரட்டுமா? இல்ல வேணாம். என்னாச்சுங்க? காலையில காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ள சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டீங்க. இப்பவும் காஃபி வேண்டாங்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? இது ஒன் சைடு லவ்ங்க. நான் பண்ண முட்டாள்தனத்துக்கு அவங்கள ஏன் சந்தேகப்படுறீங்க? ஏங்க உங்களை தாங்க கேக்குறேன். என்கிட்ட கூட சொல்லாம யாரை பார்க்க போயிருந்தீங்க? முக்கியமான கிளைண்ட் ஒருத்தர் கால் பண்ணாரு, அதான் உன்கிட்ட சொல்லாம கூட கிளம்பிட்டேன். நீ படி. என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? சுச்சி பிரச்சனை சால்வ் ஆனாலும் இவர் இன்னும் ஒரு மாதிரியா தான் இருக்காரு. என்னடி சொல்ற? ஆமாண்டி, எப்ப பார்த்தாலும் யோசனையாவே உட்கார்ந்துருக்காரு. ராங் கால் வந்தா கூட டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க கிட்டயும் கத்துறாரு. யார் என்னன்னு கேட்டா பேய் மொழி முழிக்கிறாரு. துருவி கேட்டாலும் மழுப்பிலாதான் பதில் சொல்றாரு. ஏன் இப்படி இருக்காரு? அவரை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி. கொஞ்ச நாள்ல அவனே சரியாயிடுவான், விடு. பார்க்கலாம். பிரபாகர், அண்ணா, வெளிய வாடா டேய். அண்ணா, எங்கடா இருக்க? பிரபாகர், என்னாச்சு? அண்ணா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அண்ணா என்னாச்சு சொல்லுங்க. அண்ணா என்ன சொல்லுங்க. இன்னைக்கு அவன் கைய கால உடைக்காம விட மாட்டேன். ஐயோ, டேய் எங்கடா இருக்க? முதல்ல சொல்லுங்க அண்ணா. யார் அது? இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். அவன் உனக்கு என்னடா பாவம் பண்ணா? அவனை போய் கொல்ல பாத்துருக்க? டேய் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு புரியல நான் சொல்றேன். உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. அவர் மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இப்போ எதுக்கு அவர் அடிக்கிறீங்க? இவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீ அவனை கொன்றுவோமா? என்ன தடுக்காதீங்க. காசு இருந்தா என்ன வேணா பண்ணுவியா நீ? உன்னை சும்மாவே விடக்கூடாது. நில்றா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுல ஒரு படம் அடிக்கிற? பைத்தியம் எனக்கு இல்லடா, இந்த பொறுக்கிக்கு தான் பிடிச்சிருக்கு. என்ன விட அவனை காலி பண்ணிடுறா. எதுக்கு அப்படி பிரச்சனை பண்ணுகிற? நீ அடிக்கிற அளவுக்கு அப்படின்னா அவர் தப்பிட்டாரு. இவெல்லாம் மனுஷனே கிடையாதுடா. நம்ம கனவுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா? அவன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி அவன் ஹோட்டலை மூட வச்சதை இவன் தான்டா. அவன் கேட்டரிங் பண்ணிடக்கூடாதுன்னு கல்யாணி வீட்டு விசேஷத்துல பாய்சன் கலக்க ஏற்பாடு பண்ணியிருக்காண்டா. எல்லாரும் கொல்ல துணிஞ்சிருக்காண்டா. என்னடா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமாண்டா. டேய், நாங்க தான் உன்னை வேலையை விட்டு நிறுத்தியாச்சுல, திரும்ப திரும்ப வந்து இங்க டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது. போயிட்டே இரு. ப்ளீஸ்ண்ணா, நான் குடிச்சிட்டு வந்தாலே என் மேல கோவமா இருப்பீங்கன்னு தெரியும்ண்ணா. கடைக்கு போயிட்டு லேட்டா வந்தது என் தப்பு தானா? ஆனா ஏன் லேட் ஆச்சுன்னு தயவு செஞ்சு கேளுங்க. டேய், உன் விளக்கம் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. அண்ணா டேய், அங்க என்னடா பேச்சு?
ஓதப்படுவா, ஒழுங்கா ஓடி போயிரு. டேய் இருடா, ஏதோ சொல்ல வரான்ல, சொல்லுங்க சார். ஏன் சார் கொஞ்சம் லேட்டா வந்தீங்க? நான் பாட்டு கடைக்கு போயிட்டு இருந்தேனா, பிரபாகர்னு ஒருத்தன் என்ன வழியில பார்த்தான். அவன் உங்க ஃப்ரெண்டாமனா? அவன் என்கிட்ட வந்து என்ன சொன்னா தெரியுங்களா? நாம கல்யாணி அக்கா ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு ரெடி பண்றோம்ல, அதுல விஷத்தை கலக்க சொன்னாங்க. என்னடா சொல்ற? விஷம் கலக்க சொன்னானா? பிரபாகரா? ஆமாண்ணே, அந்த பைத்தியக்காரனே தான். 30,000 பணம் கொடுக்கறேன், நான் கொடுக்கற கெமிக்கலை காப்பில மிக்ஸ் பண்ணிருன்னு சொன்னானா. அதை சாப்பிட்டா வாந்தி மயக்கம் தான் வரும்னு சொன்னானா. அதுக்காக அதை நான் மிக்ஸ் பண்ண முடியுமாண்ணா? சாப்பிட்டு யாருக்காவது ஒன்று ஆச்சுன்னா உங்க பேர்ல கெட்டு போகும். வந்த கோவத்துக்கு அவனை அப்பவே அடிச்சு காலி பண்ணிருப்பேன். அடிச்சு மண்டை உடைக்க வேண்டியதாண்டா, ஏன்டா விட்ட? அப்படியெல்லாம் கோவப்பட்டா நமக்கு தானே பிரச்சனை. நான் முடியாதுன்னு ரகலை பண்ணா வேற ஆள் செட் பண்ண மாட்டானா? அதுக்கு தான் பணத்தை கூட வேலையை கச்சிதமா முடிச்சிருன்னு சொல்லியிருக்கேனா. அடா பாவி, விஷத்தை கலந்து எல்லாரையும் காலி பண்றதா முடிவு பண்ணியா? இல்லண்ணா, என்ன போய் சந்தேகப்படுறேனா? காசெல்லாம் எனக்கு பெருசு இல்லைண்ணா. ₹1,00,000 கொடுத்தாலும் கனகனனுக்கு போய் துரோகம் நினைப்பனா? நான் குடிகாரன் தான், அதுக்குன்னு அண்ணனுக்கெல்லாம் என்னைக்கும் துரோகம் நினைக்கவே மாட்டேனா. கேவலம் காசுக்காக பாவம் பண்றதாவது உசுரே போனாலும் இப்படி ஒரு கேவலத்தை பண்ணவே மாட்டேனா. மத்தவங்கள வாழ விடாம பண்ணி வயிறு வளர்க்கறது ஒரு பொழப்பானா? ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ மட்டும் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணியிருந்தேன்னா என் பேரும் கெட்டு போயிருக்கும், இனிமே ஹோட்டல் தொழிலும் பண்ண முடியாம போயிருக்கும். அண்ணா, நான் போய் அப்படி பண்ணுவேனா? அவ யாரா டுபாக்கூரு? நீங்க தானே எனக்கு முக்கியம். என் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கடா, உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன்டா. சாரிடா. எதுக்கு நான் சாரி இல்ல? நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா அந்த பொறுக்கி ராஸ்கல் இருக்கானே, அவங்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கண்ணா. சரிடா, இனிமே எச்சரிக்கையா இருந்துக்கிறேன். அம்மா எப்ப பணம் தரேன்னு சொன்னா? இன்னைக்கு ஈவினிங் பணத்தையும் கெமிக்கலையும் தரதா சொல்லியிருக்கான். ஆனா நீங்க தான் என்ன வர வேணாம்னு சொல்லிட்டீங்களே. நான் வரலன்னா வேற யாராவது செட் பண்ணிடுவானா? பிரச்சனை ஆயிரும். தயவு செஞ்சு என்ன வேலைக்கு சேர்த்துக்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. டேய், இவன் சொல்றதும் கரெக்டு தான். இவன் மட்டும் இல்லைன்னா வேற ஆளை வச்சு ஏதாவது பண்ண பார்ப்பான். எப்போ என்ன நடக்கும்னு பயந்துகிட்டே இருக்க முடியாது. இவன் அங்கே போட்டோம். டேய், அவன் பணம் கொடுத்தா வாங்கிக்கோ, கூச்சப்படாத. அவன் கலக்க ஏதோ கன்றாவியை கொடுக்குறேன்னு சொன்னானே, அதை தூக்கி குப்பையில் போடு. டைம் வரட்டும், அவன் வசமா சிக்காமலையா போயிடுவான், அப்போ வச்சுக்கலாம். டேய், இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, நமக்குள்ளே இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்கண்ணா. கோவத்துல எல்லாரையும் கொல்ல துணிஞ்சிருக்காண்டா. பண்ணது உண்மையா இல்லையான்னு கேளு. பிரபாகர், என்னது இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணீங்க? தமிழ், நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்க? இவன் ஏதோ ராம சொன்னா சோம சொன்னா கதை விட்டுக்கிட்டு இருக்கான். டேய், யாரா கதை விடுறாங்க? பொய் சொல்லி தப்பிக்கலாம் நினைச்சா தொலைச்சிருவோம். கொஞ்சம் பொறுமையாரா, நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. டேய், எல்லாத்தையும் பண்ணிட்டு இவன் யோகிய மாதிரி நடிக்கிறான்டா. ராமு விடுறா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பரந்தாமன் இருக்காருல, அவருக்கு ஃபோன் பண்ணிக்காளு. ஹோட்டல் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி ரைடு வர வச்சு லஞ்சம் கொடுத்து அந்த ஹோட்டலே திறக்க விடாம பண்ணிருக்காண்டா. அவருக்கு ஃபோன் போட்டா எல்லாம் உண்மையை தெரிஞ்சிடும். ஃபோன் பண்ணி கேளுடா. ஏய், உன்கிட்ட ஒரு நம்பர் இருக்குல்ல, ஃபோன் போடுறா. போடுறா ஃபோனை, உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். எப்படி முடிக்கிறான் பாத்தியாடா? பண்ணது இவன் இல்லைன்னா ஃபோன் போடலாம்ல. தீபா அப்பாவோட ஃப்ரெண்டு அங்கதானே வேலை பார்க்கறாரு. அவரு எல்லாம் உண்மையை சொல்லிட்டாரு. அவர் சொல்லிதான் இந்த கிரிமினல் இப்படி பண்ணிருக்கான்னு எங்களுக்கே தெரியும். அப்ப கூட கனகு இவனை காப்பாத்தணும் தான்டா நினைச்சான். தீபாவுக்கு பிரச்சனை ஆயிடும், வேணாம் இது எப்படியே விட்டுறலான்னு அவன் எல்லாத்தையும் மறைச்சிட்டான்டா. அந்த நல்ல மனசை புரிஞ்சுக்காம இந்த பாவி அவனை ஆளை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்துருக்கான்டா. ஹோட்டல்ல மூட கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ஃபங்க்ஷன்ல ப்ரிப்பேர் பண்ற ஃபுட்ல கெமிக்கலை கலக்க ராமு ஃபிக்ஸ் பண்ணது உண்மை. ஆனா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன சொல்றான் கேட்டியாடா? முதல்ல நான் ஒண்ணுமே பண்ணலன்னா இப்ப நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறான். ஆனா ஆக்சிடென்ட் மட்டும் இவன் பண்ணலையா? இதை நாங்க எப்படிடா நம்புறது? டேய், இவனை இப்படி எல்லாம் கேட்டா சரி வராதுடா. கைய கால உடைச்சாதான் உண்மையை ஒத்துக்குவான். டேய், கை கால் வச்சாலும் சரியாயிடுமா? கொஞ்சம் அமைதியா இரு, நான் கேட்கறேன். பிரபாகர்,
நீங்க பண்ணது ரொம்ப அநியாயம். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நடந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சமாவது புரியுதா? சும்மா என்னைய ப்ளேம் பண்ணாதீங்க தமிழ். நான் தப்புன்னு மட்டும் சொல்றீங்களே, ஏன் பண்ணேன்னு கேட்டீங்களா? நான் கணக்கு மேல கோவப்பட்டேனா அதுக்கு யாரு காரணம்? தீபா தான். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே உன்னை யாராவது லவ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டேன். இல்லன்னு போய் சொல்லிட்டா. கனகு தீபா லவ் பண்ணது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது இவனும் மறைச்சிட்டா, நீங்களும் மறைச்சிட்டீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து மறைச்சதால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. என்னோட ஒய்ஃப் உண்மையை மறைச்சிட்டாலேங்கிற கோவம், கனகு மேல நிறைய கேர் எடுத்துக்கிறாங்கிற டென்ஷன், இதெல்லாம் சேர்ந்துதான் அவனை ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சு. அப்ப கூட அவனை டீஸ் பண்ணணும்னு தான் நினைச்சேன், கொல்ல நினைக்கல. எங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டது, சுச்சி என்ன லவ் பண்ணி ஏமாத்துறதுன்னு என் லைஃப்ல எவ்வளவு தப்பான விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. திரும்ப இப்படிலாம் நடந்துருமோன்னு பயத்துலதான் என்னை மீறி இதெல்லாம் பண்ணிட்டேன். என் இடத்துல யாரு இருந்தாலும் இதான பண்ணிருப்பாங்க. ப்ளீஸ் தீபா, நீ அப்படி பார்க்காத. நான் ஒரு எமோஷன்ல தான் இப்படி பண்ணிட்டேன். இது கூட உன் மேல இருக்கிற பொசசிவ்னஸ்ல தான், மத்தபடி. அண்ணா, கனக சார் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? நான் உடனே அவரை பார்க்கணும். கூட்டிட்டு போறீங்களா? ஏய், கனகுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. அவனுக்கு என்ன ஆச்சு, அவனை கொன்னே போட்டுருவேன். அண்ணா, நம்ம இப்போ போய் கனகண்ணனை பார்க்கலாம். இவன்கிட்ட பேசலாம், இப்ப நேரம் இல்ல. வாங்க போலாம். போலாங்க. வா. தீபா ப்ளீஸ், எனக்கும் இந்த ஆக்சிடென்ட்க்கு நிஜமா அடிச்சு கையை விடுங்க. தீபான்னு எந்த உரிமையில என்கிட்ட பேசுறீங்க? என் மேல சந்தேகப்பட்டு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு கொலைகார பாவியோட நான் குடும்பம் நடத்திருக்கேனே, அதை நினைச்சு நான் வெக்கப்படுறேங்க. உங்களை மாதிரி ஒரு மிருகத்தோட ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கனே, அதுக்காக நான் அசிங்கப்படுறேன். நல்லவ மாதிரி நடிச்சு என்ன சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல, உங்களோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. தீபா, ஏன் இப்படிலாம் பேசுற? தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இரு. சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன சமாதானப்படுத்தாதீங்க. இவர் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு வெறுத்து போச்சு. என் வாழ்க்கையில எத்தனையோ மோசமானவங்களை பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு வக்கரம் பிடிச்சால நான் பார்த்ததே இல்ல. கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுறது, அடுத்தவங்க தொழில கெடுக்கிறது, விஷம் வச்சு கொல்ல பாக்குறது, இதெல்லாம் மனுஷங்க பண்ற காரியமா சார்? அவங்க அம்மா கிட்ட இருக்கிற எல்லா வக்கரமான கெட்ட புத்தியும் இவர்கிட்டயும் இருக்கு சார். இப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, அதான் சார் நான் பண்ண பெரிய தப்பு. போன ஜென்மத்துல நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கேன். இல்லனா இப்படி ஒரு மனுஷனுக்கு புருஷனாவே அமைஞ்சிருக்க மாட்டான். ஏய், ஏண்டி கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா. இதுக்கு மேல பொறுத்து போக என்னடி இருக்கு? போதும்டி, இந்த ஆளோட வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த ஆளோட என்னால வாழ முடியாது. இனிமே நான் இங்க திரும்ப வரதா இல்ல. சார் வாங்க சார் போலாம். இனிமே நான் இவருக்கு பொண்டாட்டியும் இல்ல, இவர் எனக்கு புருஷனும் இல்ல. தீபா, ஜோசப், டேய், அழாதடா. டேய் அழாதடா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. சொன்னா கேளு, தைரியமா இரு. முடியலடா. அவன் யாருக்கு என்னடா தப்பு பண்ணா? யாரையாவது கெடுக்க நினைச்சானா, இல்ல யாருக்காவது துரோகம் பண்ணானா? அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தானே பார்த்துட்டு இருந்தான். அவனை போய் இப்படி பண்ணிட்டானு. முதல்ல ஓட்டல மூடலானுங்க, அதுக்கே அவன் துடிச்சு போயிட்டான். முட்டி மோதி இப்பதான் கஷ்டப்பட்டு ஓட்டல திறந்திருக்கான். கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ரோட்ல அடிபட்டு ஆஸ்பத்திரியில வந்து படுத்துட்டானடா. ஏன்டா இவனை இப்படி வாழ விடாம சாகடிக்கிறானுங்க? டேய், இப்ப எதுக்குடா அதெல்லாம்? பேசாம இரு. இல்லடா, அவனை நினைச்சானுங்க வேதனையா இருக்குடா. பாவண்டா அவன். நீ தைரியமா இருடா, கனவுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. எப்படா தைரியமா இருக்கிறது?
அவன் நினைவு இல்லாம கிடக்குறான்டா. ரத்தம் வேற நிறைய போயிடுச்சுன்னு சொல்றாங்க. தலையில வேற அடிபட்டிருக்குடா. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு பயமா இருக்குடா. நீ அழாதடா. அண்ணா அழாதீங்க. அவருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்க ஏன் பயப்படுறீங்க? தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி பயந்தீங்கன்னா எப்படின்னா? அவனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. அவன் நல்லபடி எழுந்து வரணும் சிஸ்டர். அவன் எழுந்து வரணும். கணக்கு ரொம்ப தைரியமான ஆள்றா. அவன் சீக்கிரம் குணமாயிடுவான். நீ பயப்படாம இரு. சொன்னா கேள்றா. துளசி, தீபா ரொம்ப அப்செட்டா இருக்கா. கணக்கு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். அவ அழுதா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழாம உட்காந்துட்டு இருக்காத ரிஸ்க். நீ போய் அவகிட்ட பேசு. தீபா, ஏய், ஏண்டி இங்க வந்து உட்காந்துருக்க? தீபா, என்னடி, என்னாச்சு உனக்கு? கனகனனுக்கு ஒன்னும் ஆகாதுடி, தைரியமா இரு. தீபா, இங்க பாருடி. ஏன் என்னமோ போல இருக்க? இங்க பாரு, கஷ்டமா இருந்தா அழுதுரு. இப்படிலாம் அடக்கி வைக்க கூடாது. ஏன்டி இப்படி இருக்க? நான் வீட்டுக்கு போறேன். ஏய், வீட்டுக்கா? வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? பேசாம இங்கே இரு. இல்ல, இங்க இருந்தா எனக்கு என்னவோ போல இருக்கு. நான் கிளம்புறேன். சொன்னா கேளுடி. விடுறி, இங்க இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நான் போறேன். சரிடி, இரு, நானும் வரேன். நீ தனியா போகாத. வேணாண்டி, நீ இங்கே இரு. கனகு சார் எப்படி இருக்காருன்னு மட்டும் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லு. நியாயமா பார்த்தா நான் தான் இங்க இருக்கணும். ஆனா இங்க இருக்கவே நான் வீட்டுக்கு போறேன். அவருக்கு ஒன்றும் ஆயிடாதுல்ல? நீ பேசுறத கேட்கவே பயமா இருக்கு. ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல, எனக்கு ஒன்றும் இல்ல. எனக்கு அப்பாவை பார்க்கணும். நான் அங்கதான் போறேன். அப்பாவையா? அவரை ஏன் பார்க்கணும்? அஹ், எனக்கு அவரை பார்க்கணும்டி. இங்க என்னால முடியல. நான் கிளம்புறேன். தீபா, தீபா நில்லு. சார், நீங்க தான் அவர் கூடவே இருந்து பாத்துக்கணும் சார். அவருக்கு நினைவு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆ? அவருக்கு இல்ல, அவருக்கு ஒன்றும் ஆகாது. நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சார். நீங்க கூடவே இருந்து பாத்துக்கோங்க. ஆ? நாங்க பாத்துக்கிறோம் தீபா. ஆனா நீ சரிவா, உன்னை வீட்டு ட்ராப் பண்ணிடுறேன். ஆ, வேண்டாம் சார், நானே போய்க்கிறேன். நான் ஆட்டோல அனுப்பி விட்டு வந்துடுறேன். என்னடா தீபா இப்படி பேசிட்டு போகுது? ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விடுறா, வீட்டுக்கு தானே போறா. சரியாயிடுவா.